குட் பாய். ஷோ எவ்வளவு ரிஸ்க். மூடு பக்கே மூடு பக்கே மூடு. ஆமால 4 பக்கு. எப்பா பத்ரி அப்படியே காரை ஓரமா நிப்பாட்டேன்னா பெட்டிக்குள்ள என்ன இருக்கு பாத்தலாம்ல. அவசரம் கொடுக்க வீட்டுக்கு தானே போறோம், அங்க பாத்துக்கலாம். இல்லம்மா அதுக்குள்ள என்ன மாஷா வீட்டுல போய் பாத்துக்கலாம். காரை பெட்டி எடுக்க சொன்னவன் இடத்துக்கே ஓட்டு. பெட்டி அவன்கிட்டயே கொண்டு போய் கொடுத்துடலாம். மேடம் நீங்க அண்டர்கிரவுண்ட் போலீஸா? அண்டர் கவர். என்ன இது லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்க விஜி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. காரை அவங்க இடத்துக்கு ஓட்டுங்க. நான் பெட்டி எடுத்துட்டு வந்து சீக்கிரம் நம்ம கிட்ட சொல்லிட்டேன். ஏய் இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து அவங்களுக்கு கொடுக்கிறதுக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்க ஓடு. ஏன் இப்படி பண்ண? என்னாச்சு உனக்கு? ஐயோ போலீஸ் போலீஸ். போ 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 ஏய் ஓடிடு. ஐயா இது வீட்டு வாடகைக்கு, இது ஸ்கூல் ஃபீஸ். என் தங்கச்சிக்கு என்ன விட்டா யாருமே இல்ல. அவளை நான் படிக்க வச்சு பெரிய ஆளாக்குறதுக்காக சின்ன சின்ன தப்பெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். ஐயோ தங்கச்சி மேல சத்தியமா சொல்றேன், அவ யாருன்னு எனக்கு தெரியாது சார். தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க ப்ளீஸ் சார், விட்டுருங்க. தபார் நாங்க சொல்ற வேலையை செஞ்சுட்டு உன் தங்கச்சியை கூட்டு போ, இல்லனா நீங்க 2 பேருமே உயிரோட போக முடியாது. அக்கா எனக்கு பயமா இருக்கு அக்கா, ப்ளீஸ்க்கா என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க அக்கா. சரி உன் கூட வர என் ஆளு கூட தெரியக்கூடாது இந்த விஷயம். ப்ளீஸ் இந்த பெட்டியை கொடுத்துடுங்க, எனக்கு என் தங்கச்சி வேணும் ப்ளீஸ். டேய் முனேஷ், என்னடா தங்கச்சிக்கு எங்கேயாச்சும் சொல்லிட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி பண்ற? எனக்கு மனசாட்சி கிலோ கணக்குல தான் இருக்கு. அந்த குதிரை மூக்கட்டை குடுக்கறதுக்கு முன்னாடி இந்த பெட்டிக்குள்ள அப்படி என்னதான் இருக்குன்னு கொஞ்சம் தொட்டு பாத்துக்கிறேன், அவ்வளவுதான். ஓ பார்த்தா எல்லாம் வாய் திறக்குது. அந்த பெட்டியில இருக்கிறத 3 பங்கா போட்டுக்கலாம். லைஃப் ஃபுல்லா செட்டுடு. எப்படி சொல்றேன்? நமக்கு நல்ல டைம்பா. எல்லா திருடர்களையும் இங்க வர வச்சு ஒரு விருந்து கொடுக்கறோம்.